வணக்கம். கன்னி ராசி அன்பர்களே, கணக்கில் பண இழப்புகள் உங்கள் வாழ்க்கையில் நிறைந்திருக்கும். பொருளாதார ரீதியாக மிகவும் துல்லியமாக திட்டமிடும் குணம் கொண்ட கன்னி ராசியினருக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட கணக்குல வராத பண இழப்புகள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்திருக்கும். சிறுக சிறுக சேர்த்த செல்வம் அன்றே என்று சொல்வாங்களே, அது போலதான் சிறுக சிறுக சேமித்து வைத்த பணமும் தொழில் மற்றும் குடும்ப தேவைகளுக்காக ஒதுக்கி வைத்த நிதியும் எதிர்பாராத வழிகளில் கரைந்து போயிருந்திருக்கும். நம்பிக்கையின் பேரில கொடுத்த கடன்கள் திரும்ப வராமலே போயிருந்திருக்கும். தவறான முதலீடுகள் அல்லது மற்றவங்களுடைய தவறுகளுக்காக நீங்க தந்த தொகையை செலுத்திய பண இழப்புகள் என அனைத்துமே உங்களை நிதி நெருக்கடியில் தள்ளியிருந்திருக்கும். வரவிற்கும் செலவிற்கும் கணக்கு பார்க்க முடியாம பணம் எங்கே போனது என்று உங்களுக்கு தெரியாத அளவுக்கு கையில் இருந்த பணம் தண்ணீர் போல கரைந்தது உங்களை பெரும் மன வளைச்சலுக்கு ஆளாக்கியிருந்திருக்கும். அது பொருளாதார ரீதியாகவுமே நீங்க துல்லியமாக திட்டமிடுற குணம் கண்டவங்க தான் கன்னிராசினருக்கு. ஆனா உங்களுக்கேவும் கடந்த காலங்கள்ல ஏற்பட்ட கணக்குல ஏன்னா வராத பண இழப்புகளும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்திருக்கும். ஏன்னா நீங்க சிறுக சிறுக சேர்த்த செல்வம் தான் என்று சொல்லுவாங்களே, அது போலத்தான் சிறுக சிறுக நீங்க சேமித்து வைத்த பணமும் என் தொழிலையும் மற்றும் குடும்ப தேவைகளுக்காகவே ஒதுக்கி வைத்த நிதியுமே எதிர்பாராத வழிகளிலிருந்து கரைந்து போயிருந்திருக்கும் வாழ்க்கையில. அது மட்டும் அல்லாம உங்களுக்கு வரவிற்கும் செலவிற்கும் கணக்கு பார்க்க முடியாமையும் பணம் எங்கே போனது என்று உங்களுக்கே தெரியாத அளவுக்கு கையில் இருந்த பணம் தண்ணீர் போல கரைந்து உங்க வாழ்க்கையில ரொம்பவே இதா இருந்திருக்கும். அது உங்க வாழ்க்கையில உழைத்த அளவிற்கு பணம் கையில் தங்கவில்லை என்ற ஆதங்கம் பலமுறை உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும். எவ்வளவு திட்டமிட்டு செலவு செய்தாலுமே எதிர்பாராத ஒரு சூழ்நிலை உருவாகி சேமித்து வைத்த பணம் கலைந்து போன அனுபவம் உங்களுக்கு புரிதல்ல. ஒரு நேரத்தில் மருத்துவ செலவுகள், மற்றொரு நேரத்தில் குடும்ப தேவைகள், சில சமயங்களில் நண்பர்கள் அல்லது உறவினர்களுடைய அவசர உதவிக்காக கொடுத்த பணம் திரும்ப வராமல் போயிருந்திருக்கும். தொழிலில் ஏற்பட்ட திடீர் நஷ்டம், நம்பிக்கையுடன் முதலீடு செய்த இடத்துல ஏற்பட்ட ஏமாற்றம் அல்லது கணக்கில் கூட இல்லாத செலவுகள் என பணம் வந்த வேகத்திலேயே வெளியேறிய காலங்கள் உங்களை மனதளவில் மிகவும் பாதித்திருக்கின்றன. நாம் சம்பாதிப்பது எல்லாம் எங்கே போகிறது என்ற கேள்வியை உங்களுக்குள்ளே எண்ணற்ற முறை கேட்டிருந்திருப்பீங்க. சில நேரங்கள்ல மற்றவங்க ஆடம்பரமா வாழ்வதை பார்த்து தன்னுடைய உழைப்பிற்கு ஏன் இப்படி ஒரு சோதனை என்று மனம் முறித்திருந்திருக்கும். யாரிடமும் கையை நீட்ட விரும்பாத குணம் கொண்ட நீங்கள் பல வேலைகள்ல உள்ளுக்குள்ளேயும் கஷ்டப்பட்டாலுமே வெளியில சிரித்தபடியே வாழ்ந்திருந்திருக்கீங்க. அதாவது உங்க குடும்பத்தினர் எந்த குறையும் உணரக்கூடாது என்பதற்காகவும் உங்கள் ஆசைகளை கூட விட்டு கொடுத்து தருணங்களும் உண்டு உங்களுக்கு. புதிய பொருட்கள் வாங்க வேண்டும் என்ற ஆசை இருந்துமே இப்போது வேண்டாம் என்று ஒதுங்கி வைத்த நாட்களும் உங்களுக்கு உண்டு. குழந்தைகளின் எதிர்காலம், பெற்றோரின் தேவைகள், குடும்பத்தின் பொறுப்புகள் ஆகியவற்றுக்காக உங்களுடைய சொந்த விருப்பங்களை பல முறை தியாகம் செய்திருந்திருப்பீங்க. அதனாலவே ஏற்பட்ட மன அழுத்தம் யாரிடமே பகிர முடியாம தனியாவே சுமந்திருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையிலேயேவும். அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க உழைக்கிற பணம் உழைத்த அளவிற்கு பணமும் பணம் வகையில உங்களுக்கு தங்காமே இருந்திருக்கும். ஏன்னா அந்த ஆதங்கம் உங்களுக்கு பல முறை வாழ்க்கையில ஏற்பட்டு வந்திருந்திருக்கும். ஏன்னா நீ எவ்வளவுதான் திட்டமிட்டு செலவு செய்தாலுமே எதிர்பாராத ஒரு சூழ்நிலை உருவாகிதான் சேமித்து வைத்த பணம் எல்லாமே கரைந்து போன அனுபவம் உங்க வாழ்க்கையில புதுசாவே இருந்திருக்காது. ஏன்னா ஒரு நேரத்துல மருத்துவ செலவுகளும், மற்றொரு நேரத்துல குடும்ப தேவைகளுக்கும், ஏன் சில சமயங்கள்ல நண்பர்களும், என் உறவினர்களோட அவசர உதவிக்காக நீங்க கொடுத்த பணம் திரும்ப வராமலே போயிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம தொழில ஏற்பட்ட திடீர் நஷ்டமோ, என் நம்பிக்கையுடன் முதலீடு செய்த இடத்திலேயும் ஏற்பட்ட ஏமாற்றமோ, என் கணக்கில கூட இல்லாத செலவுகள் என் பணம் வந்த வேகத்திலேயும் வெளியேறிய காலங்களும் உங்களை மனசளவுல மிகவும் பாதித்திருந்திருக்கும் வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம சில நேரங்கள்ல மற்றவங்க ஆடம்பரமா வாழ்வதை பார்த்து தன்னுடைய உழைப்பிற்கு ஏன் இப்படி ஒரு சோதனை என்று மனமுடைந்திருக்கும் உங்களுக்கும். யாரிடமும் கையை நீட்ட விரும்பாத குணம் கொண்ட நீங்க தான் பல வேளைகள்ல உங்களுக்கு உள்ளுக்குள்ளே கஷ்டப்பட்டாலுமே வெளியில சிரித்தபடியே வாழ்ந்து கொண்டு இருந்திருப்பீங்க. புதிய பொருள் வாங்க வேண்டும் என்ற ஆசை இருந்துமே இப்போது வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்த நாட்களும் உங்களுக்கு உண்டு. ஏன்னா குழந்தைகளுடைய எதிர்காலமும், பெற்றோர்களின் தேவைகள், குடும்பத்தின் பொறுப்புகள் ஆகியவற்றிற்காகவும் உங்களுடைய சொந்த விருப்பங்களை பலமுறை தியாகம் செய்திருந்திருப்பீங்க. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. நன்மைகள் நடக்கப் போகின்றது. பண விஷயங்கள்ல தெளிவு கிடைக்கப் போகுது. பொருளாதார ரீதியாக இருந்த குழப்பங்களும், எதில் முதலீடு செய்வது அல்லது கடனை எப்படி அடைப்பது என்ற மன உளைச்சல்கள் இனி முடிவுக்கு வரும். வரவிருக்கும் நாட்கள்ல வரவு செலவு கணக்கல்ல துல்லியமான தெளிவு பிறக்கும். எதிர்பாராத வழிகள்ல பண வரவு அதிகரித்து பழைய நிலுவை பாக்கிகள் கைக்கு சேரும். சொத்துக்கள் வாங்குவது அல்லது விற்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள்ல
சாதகமான முடிவு ஏற்பட்டு நல்ல லாபம் கிடைக்கப் போது, நிதியை கையாளுவதில் உங்க திறமை மேம்படும். வீண் விரைய செலவுகள் கட்டுப்படுத்தப்பட்டு தொலைநோக்கு பார்வையுடன் பணத்தை சரியான வழிகளில் முதலீடு செய்ய தொடங்குவீங்க. இதன் மூலியமா உங்களுடைய நிதி நிலைமை முன்பை விட மிக உறுதியான நிலையை அடைய போது வாழ்க்கையிலேயேவும். அதாவது நீங்க பொருளாதார ரீதியாக இருந்த குழப்பங்களும், ஏன் எதுல முதலீடு செய்வது அல்லது கடனை எப்படி அடைப்பது என்ற மன உளைச்சல்களுக்கு நீங்க இப்போ முடிவுக்கு வரக்க போறது உங்கள வாழ்க்கையில. ஏன்னா வரவிருக்கிற நாட்கள்ல தான் வரவு செலவு கணக்குகள்ல இருந்த துல்லியமான தெளிவு உங்களுக்கு பிறக்க போகுது. எதிர்பாராத வழிகள்ல இருந்து பண வரவும் அதிகரித்து பழைய நிலுவை பாக்கிகள் உங்களுக்கு கைக்கு சேரப்போகுது. ஏன் சொத்துக்கள் வாங்குவதோ அல்லது விற்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை சாதகமான முடிவை எட்டப்பட்டு நல்ல லாபம் கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம முதல் இதன் மூலியமா உங்களோட நிதி நிலைமை முன்பை விட மிக உறுதியான நிலையை அடைய போகுது வாழ்க்கையில. நீங்க கடந்த சில ஆண்டுகளாகவே பணம் சம்பாதித்தாலுமே அது எங்கே செல்கிறது என்று புரியாத நிலையை உங்க வாழ்க்கையில இருந்திருக்கலாம். எவ்வளவு உழைத்தாலுமே கையில் பணம் தங்கவில்லையே என்ற ஆதங்கம் உங்க வாழ்க்கையில இருந்திருக்கும். அது மட்டும் அல்லாம எதிர்பாராத செலவுகளோ, ஏன் கையில் பணம் தங்காத சூழ்நிலையோ, பிறருக்கு செய்த உதவிகளால் ஏற்பட்ட இழப்புகள், நம்பிக்கை வைத்து கொடுத்த பணமும் திரும்ப வராத வேதனை, என் குடும்ப தேவைகளுக்காக தொடர்ந்து செலவு செய்த நிலை போன்ற பல அனுபவங்கள் உங்க மனசளவில் சோர்வடை செய்திருந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆனா இனிமேல் அந்த நிலையெல்லாம் இப்ப மாறப்போகுது. உங்க ஜாதகத்துல புதன் பகவானுடைய அருளாலையுமே சுப கிரகங்களோட பார்வையாலுமே பணம் தொடர்பான குழப்பங்கள் மெதுவாவே விலகி தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய காலம் தொடங்குகிறது. இனிமேல் நீங்க சம்பாதிக்க ஒவ்வொரு ரூபாயின் மதிப்பையும் உணர்வீங்க. தேவையற்ற செலவுகளை தானாவே குறைக்கக்கூடிய மனநிலை உங்களுக்கு உருவாக போகுது. முன்பு உணர்ச்சி வசப்பட்டு எடுத்த நிதி முடிவுகளை இனிமே அறிவோடு அணுகுவீங்க. எந்த முதலீடு உங்களுக்கு நன்மை தரும், எந்த செலவை தவிர்க்க வேண்டும், யாரை நம்ப வேண்டும், யாரிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். இதுவரை உங்களை குழப்பியிருந்த பண பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக தீர்வை நோக்கி நகரப்போது வாழ்க்கையில. அதாவது உங்களுக்கு கடந்த சில ஆண்டுகளாகவே நீங்க எவ்வளவுதான் பணம் சம்பாதிச்சு வந்தாலுமே அது எங்க செல்கிறது என்று புரியாத ஒரு நிலை உங்க வாழ்க்கையில ரொம்பவே ஏற்பட்டு வந்துருக்கும். ஏன்னா நீங்க உழைச்சு பணம் கையில பணம் தங்காத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். ஏன்னா திடீர்னு எதிர்பாராத செலவுகளும் என் பிறகு உதவியா செய்த நீங்க உதவி செய்தாலுமே அதுக்குரிய இழப்புகள் தான் உங்களுக்கு வந்திருக்கும். நம்பிக்கை வைத்து கொடுத்த பணமே உங்களுக்கு திரும்ப வராத வேதனையும் உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருந்திருக்கும். ஆனா ஏன் இந்த நிம்மதியா வாழ முடியவில்லை என்ற கேள்வி உங்க கூட மனசுல எழுந்து கொண்டே வந்திருந்திருக்கும். ஆனா இப்ப அந்த நிலை எல்லாமே இப்ப மாறப்போகுது வாழ்க்கையில. ஏன்னா ஜாதகத்துல புதன் பகவானுடைய அருளாலையும் சுப கிரகங்களுடைய பார்வையாலுமே பணம் தொடர்பான குழப்பங்கள் மெதுவா விலகி தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய காலம் உங்க வாழ்க்கையில தொடங்க போகுது. ஏன்னா நீங்க சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயின் மதிப்பையும் உணர போறீங்க உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம முன்பு உணர்ச்சி வசப்பட்டு எடுத்த நிதி முடிவுகளை இனி அறிவோடு அணுக போறீங்க வாழ்க்கையில. நீங்க எந்த முதலீடு உங்களுக்கு நன்மை தரும், எந்த செலவை தவிர்க்க வேண்டும், யாரை நம்ப வேண்டும், யாரிடம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்ற தெளிவு உங்களுக்கு கிடைக்க போகுது. இதுவரை உங்களை குழப்பி இருந்த பண பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாவே தீர்வை நோக்கி நகரப்போகுது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தா கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முடிவு ஏற்பட்டு நல்ல லாபம் கிடைக்கப் போது, நிதியை கையாளுவதில் உங்க திறமை மேம்படும். வீண் விரைய செலவுகள் கட்டுப்படுத்தப்பட்டு தொலைநோக்கு பார்வையுடன் பணத்தை சரியான வழிகள்ல முதலீடு செய்ய தொடங்குவீங்க. இதன் மூலியமா உங்களுடைய நிதி நிலைமை முன்பை விட மிக உறுதியான நிலையை அடைய போது வாழ்க்கையிலேயேவும். அதாவது நீங்க பொருளாதார ரீதியாக இருந்த குழப்பங்களும், ஏன் எதுல முதலீடு செய்வது அல்லது கடனை எப்படி அடைப்பது என்ற மன உளைச்சல்களுக்கு நீங்க இப்போ முடிவுக்கு வரக்க போறது உங்களை வாழ்க்கையில. ஏன்னா வரவிருக்கிற நாட்கள்ல தான் வரவு செலவு கணக்குகள்ல இருந்த துல்லியமான தெளிவு உங்களுக்கு பிறக்க போகுது. எதிர்பாராத வழிகள்ல இருந்து பண வரவும் அதிகரித்து பழைய நிலுவை பாக்கிகள் உங்களுக்கு கைக்கு சேரப்போகுது. ஏன் சொத்துக்கள் வாங்குவதோ அல்லது விற்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை சாதகமான முடிவை எட்டப்பட்டு நல்ல லாபம் கிடைக்க போகுது வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம முதல் இதன் மூலியமா உங்களோட நிதி நிலைமை முன்பை விட மிக உறுதியான நிலையை அடைய போகுது வாழ்க்கையில. நீங்க கடந்த சில ஆண்டுகளாகவே பணம் சம்பாதித்தாலுமே அது எங்கே செல்கிறது என்று புரியாத நிலை உங்க வாழ்க்கையில இருந்திருக்கலாம். எவ்வளவு உழைத்தாலுமே கையில் பணம் தங்கவில்லையே என்ற ஆதங்கம் உங்க வாழ்க்கையில இருந்திருக்கும். அது மட்டும் அல்லாம எதிர்பாராத செலவுகளோ, ஏன் கையில் பணம் தங்காத சூழ்நிலையோ, பிறருக்கு செய்த உதவிகளால் ஏற்பட்ட இழப்புகள், நம்பிக்கை வைத்து கொடுத்த பணமும் திரும்ப வராத வேதனை, என் குடும்ப தேவைகளுக்காக தொடர்ந்து செலவு செய்த நிலை போன்ற பல அனுபவங்கள் உங்க மனசளவில் சோர்வடை செய்திருந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆனா இனிமேல் அந்த நிலையெல்லாம் இப்ப மாறப்போகுது. உங்க ஜாதகத்துல புதன் பகவானுடைய அருளாலையுமே சுப கிரகங்களோட பார்வையாலுமே பணம் தொடர்பான குழப்பங்கள்
மெதுவாகவே விலகி தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய காலம் தொடங்குகிறது. இனிமேல் நீங்க சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயின் மதிப்பையும் உணர்வீங்க. தேவையற்ற செலவுகளை தானாவே குறைக்கக்கூடிய மனநிலை உங்களுக்கு உருவாக போகுது. முன்பு உணர்ச்சி வசப்பட்டு எடுத்த நிதி முடிவுகளை இனிமேல் அறிவோடு அணுகுவீங்க. எந்த முதலீடு உங்களுக்கு நன்மை தரும், எந்த செலவை தவிர்க்க வேண்டும், யாரை நம்ப வேண்டும், யாரிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். இதுவரை உங்களை குழப்பியிருந்த பண பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக தீர்வை நோக்கி நகரப்போது வாழ்க்கையில. அதாவது உங்களுக்கு சில ஆண்டுகளாகவே நீங்க எவ்வளவுதான் பணம் சம்பாதிச்சு வந்தாலுமே அது எங்க செல்கிறது என்று புரியாத ஒரு நிலை உங்க வாழ்க்கையில ரொம்பவே ஏற்பட்டு வந்துருக்கும். ஏன்னா நீங்க உழைச்சு பணம் கையில பணம் தங்காத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். ஏன்னா திடீர்னு எதிர்பாராத செலவுகளும் பிறகு உதவியா நீங்க உதவி செய்தாலுமே அதுக்குரிய இழப்புகள் உங்களுக்கு வந்திருக்கும். நம்பிக்கை வைத்து கொடுத்த பணமே உங்களுக்கு திரும்ப வராத வேதனையும் உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருந்திருக்கும். ஆனா ஏன் இந்த நிம்மதியா வாழ முடியவில்லை என்ற கேள்வி உங்க கூட மனசுல எழுந்து கொண்டே வந்திருக்கும். ஆனா இப்ப அந்த நிலை எல்லாமே இப்ப மாறப்போகுது வாழ்க்கையில. ஏன்னா ஜாதகத்துல புதன் பகவானுடைய அருளாலையும் சுப கிரகங்களுடைய பார்வையாலுமே பணம் தொடர்பான குழப்பங்கள் மெதுவா விலகி தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய காலம் உங்க வாழ்க்கையில தொடங்க போகுது. ஏன்னா நீங்க சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயின் மதிப்பையும் உணர போறீங்க உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம முன்பு உணர்ச்சி